கொடுக்க சொல்லவா இல்ல சொல்ல போறியா? வலிக்குதா? ஜெய்ஹிந்த் விலாஸ் கை கட்டியும் வாய் கேட்டலன்னு துடிக்கிறியா? துடி துடி துடிச்சு சாவு. என்ன நடந்தாலும் அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டேன். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? கந்தசாமி அது கூடங்க. ஒழுங்கா சொல்லிடு, இல்லன்னா அடி வாங்கிய செத்துருவேன். எனக்கு வலிக்கிறத விட உனக்கு வலிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னாலும் சொல்லனாலும் நீ என்ன கொல்லதான் போற. நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன்டி. அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் நல்லவங்க வாழ்ற இடம். உன்ன மாதிரி அருவருப்பானவங்களுக்கெல்லாம் அங்க இடமே இல்லை. போடி. உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு பாரு கந்தசாமி. உயிரோட தான் இருக்கா மேடம். அப்படியே இருக்கட்டும். என்ன ஆனாலும் சரி, இவன் வாயிலிருந்து உண்மையை வாங்குற வரைக்கும் விடவே கூடாது. சரிங்க மேடம். இவனை நீ பார்த்து வச்சுக்கோ. நாங்க போயிட்டு வரோம். வா வினோ, போலாம். அவர் வருத்தப்பட்டாரு. லேசா கோவமா பேசிதான் அனுப்பி வச்சேன். பரவாயில்ல, நிச்சயமா அவர் வருத்தத்துல இருந்து வெளியில வந்து என்ன வெளியே எடுக்கிற வேலையை பாப்பாரு. சொல்லுங்கக்கா, ஜெயில நான் அவ்வளவு மோசமா? சில பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட ரகசியமா சில வேலைகளை பாப்பாங்களாமே. சில நேரத்துல தப்பிச்சு கூட போவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? உள்ள இருக்கிறவங்க சொகுசா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடக்குமா? இல்லம்மா, உள்ள இருக்கிறது ரொம்ப கொடுமைமா. யாராவது 1000த்துல ஒருத்தர் தான் சொகுசா இருப்பாங்க. அவங்க பெரிய ரவுடியா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப செல்வாக்குள்ளவங்களா இருப்பாங்க. சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க நரக வேதனைமா. ஆமாமா, ஒவ்வொருத்தரும் நம்மள கேவலமா நடத்துவாங்க. பாத்ரூமு கக்கூசுன்னு எதுவுமே சுத்தமா இருக்காதுமா. இங்க பாரு, இந்த செல்லு கூட எவ்வளவு அழுக்கா இருக்கு பாரு. ஏதோ எங்களுக்குள்ள இருக்க சோகத்தை மறைக்க அப்பப்ப சிரிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், அவ்வளவுதாம்மா. ஆமாம்மா, சோறும் தூக்கமும் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாமா? நம்ம எதிரி கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்றோம், இல்லாட்டி அல்பத்தனத்துக்கோ சபலப்பட்டோ தப்பு பண்றோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க கிடைக்கிற அடி, அவமானம், பெத்த பிள்ளைய பிரிஞ்சு வந்திருக்க ஆத்தாம, கட்டுன புருஷனையும் பெத்த தாயையும் விட்டுட்டு பிரிஞ்சு வந்த வேதனை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை எவ்வளவு பெருசுன்னு இங்கதாம தெரியுது. கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்காக தப்பு பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஜெயிலுக்கு வந்துட்டேன். அதுங்கெல்லாம் இருக்குதுங்களா இல்ல செத்துருச்சான்னு கூட தெரியலமா. ஜெயில் ரொம்ப கொடுமைமா. இங்க வந்ததுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு ஒவ்வொரு தடவையும் தோணுதுமா. என்னம்மா இது? வெளியில அவ்வளவு தூரம் வருத்தப்பட்டுட்டு இங்க சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மறக்கதான் சகஜமா இருக்கிறேன். அழுதுகிட்டே இருந்தா நம்ம என்ன வெளியவா போயிட போறோம்? இதோ இவங்க எல்லாரையும் பார்த்து முதல்ல பயந்தேன். இப்பதான் இவங்களும் என்ன மாதிரி சக மனுஷங்கன்னு தெரியுது. இவங்களுக்கும் வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்குன்னு இப்பதாங்க புரியுது. எல்லா வேதனைகளையும் மறைச்சு சகஜமாக்கிக்க வேண்டியதுதான். அதனாலதான் நாங்க அப்பப்போ சிரிச்சு பேசிக்கிறோம். இது இருக்காளே, இவ பேரு ஊசி பட்டாசு. அப்பப்ப எதையாவது கொளுத்தி போட்டு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. என்ன அந்த சத்தம்? கதவு தர. ஏய், என்னடி கூத்தும் கும்மாளமா இருக்கீங்க? ஜெயில அவ்வளவு சொகுசா போச்சாடி உங்களுக்கு? நீதான் இவங்க எல்லாரையும் மாத்தினியா? புரட்சி நடத்துறியா? என்ன கண்டாலே அப்படியே நடுங்குவாளுங்க. இப்ப என்னடா சந்தோஷமா சிரிக்கிறாளுங்க. அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டியா நீ? மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. யதார்த்தமா பேசிட்டு இருந்தோம், அதுக்கு நடுவுல சிரிச்சோம். ஏன்
ஜெயிலுக்கு வந்து சிரிக்க கூடாதா? நீ சிரிக்க கூடாது. அதான் பார்த்தேன்ல, ஜெயில்ல சந்தோஷமா இருக்கிறதா புருஷன்கிட்ட சொல்லி நடிச்சு கொட்டிட்டு இருந்தல. ஏன் இங்க கஷ்டப்படுறது தெரியாம அவங்கிட்ட மறைக்கிறியா? இல்ல என்ன காட்டி கொடுத்து ஆட்டி வைப்பேன்ற பயமா? என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? என்னடி நக்கலா உனக்கு? ஓ, என்னதான் மிரட்டினாலும் என்ன வெறும் தூசு மாதிரி நினைக்கிறியா? நான் உன்னை டார்ச்சர் பண்றதா உன் புருஷன்கிட்ட சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்ட. அப்ப நான் டார்ச்சர் கொடுத்ததுக்கு மதிப்பில்லன்னு அர்த்தம். இது தாண்டி எனக்கு அவமானமா இருக்கு. மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதை நீங்க கேட்டது தப்பு. அதை விட்டுட்டு இப்படி கண்டுபிடி கற்பனை பண்ணி பேசுறது அதை விட தப்பு. உண்மையான தப்புன்னா என்னன்னு இப்பதாண்டி காட்ட போறேன் உனக்கு. இனிமே தாண்டி கதற போற. உனக்கு வச்சிருக்கிறேன் வாயம் கூட. எங்க மேடம்? உங்க அப்பா வீட்டுக்கு. மரியாதையா வாடினா. இங்க இருக்கிற டாய்லெட்ல நீ தாண்டி சுத்தம் பண்ணணும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் ஒருத்தியாவா? ஏன் வேணும்னா 4-5 அசிஸ்டன்ட் வச்சுக்க. நீ ஒருத்தி தான் எல்லாத்தையும் கழுவணும். மேடம், நேத்தே உங்க வாந்தி எடுத்தாங்க மேடம். இன்னும் அந்த நாத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணா அதிகமா வாந்தி வரும் மேடம். மேடம், வந்ததுல இருந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கு. வயித்துல எதுவுமே இல்ல. நைட்டு கூட எதுவுமே சாப்பிடல மேடம். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அவ சாப்பிடுறா இல்ல தூக்குல தொங்குறா. கைதின்னு ஜெயிலுக்குள்ள வந்துட்டால, அப்ப நான் சொல்ற வேலையை செஞ்சுதான் ஆகணும். பாடி. என்னடி மகாராணி மாதிரி யோசிக்கிற? வாந்தி எடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்காத. அதையும் நீ தான் கழுவணும். பாடி. ஓடினா எனக்கே செக் வைக்கிறான் அவன். வெறுப்பா இருக்க. கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னக்கா இவன் உனக்கு கல்யாண பரிசா வீடு கொடுக்கலான்னு நினைச்சிருக்கான். சனியம் புடிச்சவன். அத முன்னாடியே சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சவால். எல்லாம் எதுக்காக? அந்த ஜெய்ஹிந்த் விலாச நான் அடைய தானே. இவன் அதை லட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு கல்லூலி மங்க மாதிரி சும்மா இருந்திருக்கான் பாரு. அவனை அடிச்சு என் கைதான் வலிக்குது. எவ்வளவு அடிச்சாலும் சொல்லவே மாட்டேங்கிறான். ச்சே, மானம் கெட்டவன். ஒரே ஒரு வார்த்தை இத நம்ம கிட்ட சொல்லியிருந்தான்னா முன்னாடியே எப்படி கறக்கணுமோ அந்த மாதிரி விஷயத்தை கறந்துருக்கலாம்க்கா. ஆனா இவ்ளோ லேட்டா விஷயம் தெரிய வருதே. இவன் முகரக்கட்டைக்கு போட்டோ, மாலை, விளக்கு இதெல்லாம் தான் குறைச்சல். பேசாம அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடலாம்க்கா. இல்ல வினோ, தப்பு. என்ன இருந்தாலும் நம்பிதான் நமக்கு கேடையும். அவன் பேரை வச்சுக்கிட்டு தான் நாம பொழைக்கணும். அவன் போட்டோவையும் அவன் பேரையும் நாம அழிக்கவே கூடாது. இன்னும் அவனோட கதை முழுசா முடியலையேக்கா. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அந்த பாடியை எரிச்சாதானக்கா நமக்கு நிம்மதி. பொறுமை வேணும் வேணும். எதுலயுமே அவசரப்படக்கூடாது. எல்லா எவிடன்ஸையும் நமக்கு சாதகமா மாத்தியாச்சு. இனிமே நம்மள யாருமே எதுவும் பண்ண முடியாது. நம்மள யாரும் எதிர்க்க முடியாது. கவலைப்படாத. நம்ம விஷயத்துல நமக்கு இனிமே எதிரியே இல்லை. சொல்லு கந்தசாமி. மேடம், நம்பியோடைய மாமா வீட்டுக்கு வந்து நம்பியை பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு மேடம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு மேடம். நேரா இருந்தாலும் மார்ச்சரி கூட்டிட்டு வா. வேற நேரம் கிட்ட நேரத்துல நிறுத்து. ஐயோ மாப்பிள, மாப்பிள, அநியாயமா எங்களை விட்டு போயிட்டீங்களா மாப்பிள? இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்களே. அக்கா, எதுக்குக்கா இந்த தொல்லையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிற? கிழவனை ஏதாவது ஒண்ணு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே? ஏன் என்னாச்சு? என்னாச்சா? இந்த ஆளு நம்பிக்கை சொந்தக்காரன் தானே. பாடி நம்பியோடது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மள காட்டி கொடுத்துட மாட்டானா? லூசு. நம்ம போயிட்டு வர வரைக்கும் பாடி அப்படியே இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு குப்பை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஏற்கனவே செதஞ்சு போன பாடி. அறுத்து கூறு போட்டா என்ன மிஞ்சும்? இவன் எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிப்பான்? அடேங்கப்பா,
பெரிய ஆள் தான்க்கா நீ. யோசனை வேணும். இப்போ இவனை வந்து பணத்தை பார்த்துட்டு கதறி அழுதுட்டு போனான்னு வை, அத்தனை பேரும் அது நம்பியோட பாடி தானே முழுசா நம்பிடுவாங்கல்ல. அதான் என் திட்டம். சூப்பர்க்கா. ஆமாக்கா, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்குமாக்கா? முடிஞ்சிருக்கும். உடனே பாடியை கொண்டு போய் எரிச்சிடணும். பாடி இருக்க இருக்க நமக்கு தான் ஆபத்து. யாராவது அதை கண்டுபிடிச்சிடக்கூடிய ஆபத்து இருக்குல்ல. சொல்றத கேளுப்பா. என் மாப்பிள்ளை நான் பார்த்து போறேன்ப்பா. என் மாப்பிள்ளை மோத நான் பார்க்கணும்பா. வந்திருக்கேன்ப்பா. என் மாப்பிள்ளை மோத நான் பார்க்கணும்பா. ஏங்க, இறந்து போயிட்டாரே அறிவுடை நம்பி, அவரோட லீகல் கார்டியன் நாங்க. சொல்லுங்க மேடம். அவரோட பாடியை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இவர் அவரோட மாமா தான். அப்படிங்களா? பாடியை இப்போதைக்கு உங்கள்ட்ட ஒப்படைக்க முடியாதே. ஏன்? நாங்க தான் லீகல் கார்டியன் சர்டிபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோமே. அதெல்லாம் சரிதான் மேடம். போஸ்ட்மார்ட்டம் இன்னும் முடியல, அதனால பாடியை இப்ப தர முடியாது மேடம். போஸ்ட்மார்ட்டம் முடியலையா? ஆமா. இந்நேரம் முடிஞ்சிருக்கும்னு எஸ்ஐ சொன்னாரே. இந்நேரம் முடிச்சிருக்கணும். என்ன பண்றது, 2 போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஜெயில ஒரு கைதி செத்து போயிட்டாருன்னு அவசரமா போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்துச்சு, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்பியோட பாடியை எப்பதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்து அதை பண்ணிடுவாங்க மேடம். சரி, அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வரோம். வா வேணும். ஐயோ அம்மா அம்மா என்னம்மா அப்படி சொல்லிட்டு போற? இதுக்காக நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன். அவர் என் மாப்பிளமா, என் மாப்பிள மோத நான் பார்க்கணுமா? கொஞ்சம் சொல்லுமா. சார், போஸ்ட்மார்ட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பாது? மேடம் வணக்கம் மேடம். போஸ்ட்மார்ட்டம் மேடம் ஒரு 1/2 hour ஆகும். வாங்க ஃப்ரீயா இருக்க பாட்டு வந்துடலாம். ஏமா இவர் தான் சொல்றாரு. நான் போய் பாக்குறேமா. கடைசியா மாப்பிள மூஞ்ச பாக்கணும். பாப்பா. ஐயோ அக்கா, என்னக்கா இது? இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த ஆளு ஏதாவது கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டான்னா என்னக்கா பண்றது? எதுவும் கண்டுபிடிக்க முடியாது வேணும். மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு, ஊறி போய் வேற கிடக்கு. என்னத்தை கண்டுபிடிப்பா? வா, தைரியமா போலாம். வா. மாப்பிள உனக்கா மாப்பிள இப்படி ஒரு நிலைமை? இப்படி ஆகி போச்சா மாப்பிள? மாப்பிள 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 இந்த நிலைமையிலே உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன். ஐயோ மாப்பிள மாப்பிள மாப்பிள. மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு, பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதான் கூட்டிட்டு வந்தேன். பின்னால பார்க்க முடியலன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா? பாத்துக்குங்க. ஐயோ 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 மாப்பிள, இப்படி அனாத பணமா கிடக்குறீங்களே, இது நெசமாவே நீதானா மாப்பிள? நீ ஊருக்குள்ள நடந்து வந்தா எல்லா சிரமும் கையெடுத்து கும்பிடுமே மாப்பிள. அப்படி மகாராஜனா வாழ்ந்துட்டு இப்படி அனாதையா வந்து கிடக்குறியே, எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு இப்படி போயிட்டியா மாப்பிள? ஐயோ மாப்பிள மாப்பிள, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னியே மாப்பிள, அந்த வாக்க நிறைவேற்றாம போயிட்டியா மாப்பிள? என் பொண்ணு கல்யாணத்தை கிட்ட இருந்து நல்லபடியா நடத்தி வைக்கிறேன்னு சொன்னியே, இப்ப எதுவுமே பண்ணாம போயிட்டியா மாப்பிள? ஐயோ மாப்பிள, கண்ணை திறந்து பாரு. பாடி எல்லாம் தொட்டு அழக்கூடாது, ஏந்திரு. ஐயோ என் மாப்பிள்ளையா, நான் தூக்கி வளர்ந்த பையா, என்ன நீ தொட்டு அழுவ கூடாதா? எப்படி நீ தொடக்கூடாது சொல்லலாம்? என் மாப்பிள்ளை நான் தொடுவேன் மாப்பிள்ள. ஏமா எங்க மச்சத்தை காண? குபேர மச்சம்மா, என் மாப்பிள்ளைக்கு இடது கண்ட காலுக்கு கீழே மச்சம் இருக்கும். எங்க அது காணா? இத பாருங்க, நம்பிக்கை அந்த மாதிரி மச்சமே கிடையாது. எனக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து தோல்லையும் மார்பிளையும் தூக்கி போட்டு வளர்த்தவன் நானு. எங்க ஊர் ஜோசியக்காரரு காலில் இருந்த அந்த மச்சத்தை பார்த்து குபேர மச்சம் சொல்லியிருக்காரு. எங்க அந்த மச்சம்? அது வந்து தண்ணிலே கிடந்தது இல்ல, ஒருவேளை மீன் அதை கடிச்சு சாப்பிட்டுருக்கோம். யாருகிட்ட கதை விடுறீங்க? இது என் மர்மவனே கிடையாது. இத பாருமா, உடம்பு ஊதி போயிருக்கலாம், அழுகி கூட போயிருக்கலாம், ஆனா என் மாப்பிள்ளையோட காலில் இருந்த மச்சம் மட்டும் அழியவே அழியாதுமா. தெரியுமா உனக்கு? இது என் மாப்பிள்ளை கிடையவே கிடையாது. சத்தியமா இது என் மாப்பிள்ளை கிடையாது. அதான் மேடமே சொல்லிட்டாங்கல்ல. என்னையா குறுக்க பேசிட்டு இருக்க? உனக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? என் மாப்பிள்ளை பத்தி இதுக்கு மேல இவனை இங்க இருக்க விடக்கூடாது. யோ, என் மாப்பிள்ளைய பத்தி சொல்றேன் கேளு. என் மாப்பிள்ளை இருக்கானே பெரிய செல்வந்தன். கந்தசாமி, அவனும் நம்பி மாதிரி பெரிய குடிகாரன் தான். நைஸா கூட்டிட்டு போய் நல்லா ஊத்தி விட்டு இங்க கூட்டிட்டு வந்துரு. போதை தெளியறதுக்குள்ள பணத்தை எரிச்சிருவோம். சரிங்க மேடம். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏயா, என்
என் மாப்பிள்ள கால்ல ஒரு மச்சம் இருந்துச்சுன்னா அதை இப்ப காணோம். நான் அப்புறம் வந்து கவனிக்கிறேன். அவனை எதுவும் கண்டுக்காத. பாயா, என்ன காமிச்ச? யார்கிட்ட? கூடிச்சு ஏமாத்த நீங்க போங்க, பாக்குறீங்களா? நீங்க போங்க. உன்னை அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். தொலைச்சு முடுவே தொலைச்சு. 4 கேஸுக்கு ஒரு கேஸ் இப்படி வந்து உயிரை வாங்குது. என்னப்பா இந்த மாதிரி பண்றானுங்க அப்படிங்க? ஐயா தண்ணி சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் எப்பாவது உண்டுப்பா. இப்ப அதை பத்தி என்ன? எங்க முதலாளி செத்த வருத்தம் எனக்கும் உண்டு, உங்க மாப்பிள்ளை செத்த வருத்தம் உங்களுக்கு இருக்கு. லைட்டா ஏத்திக்கிட்டு துக்கத்தை ஆத்திக்கலாம். வரீங்களா? அவங்க எதுவும் சொல்ல போறாங்கப்பா. என் டியூட்டி முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. உங்களை சாப்பிட கூட்டு போறேன்னு சொல்லி தனியா கூட்டு போறேன். சரியா? ஆமாப்பா, என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. 2-3 ரவுண்ட் உள்ள போனா தான் கொஞ்சம் ஆறுதல். அது போலாம். இருங்க பாரு மேடம், நான் இவரை கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கூட்டு வந்துடுறேன். சரி, கூட்டிட்டு போ. அக்கா, நினைச்ச மாதிரி இவன் பிரச்சனையை தான் கலப்புறான். விட்டா போலீஸ் மீடியான்னு இவன் யார்கிட்ட உளர்னாலும் அது நமக்கு தாங்க ஆபத்து. அதான் கந்தசாமியை ஊத்தி விட்டு கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கேன்ல. போதையிலேயே வச்சிருந்து அவனுக்கு தெரியறதுக்குள்ள பாடியை எரிச்சிடலாம். அப்புறம் எவனாலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. சூப்பர்க்கா. எந்த பிளான் சொதப்புனாலும் உடனே அடுத்த பிளான ரெடியா வச்சிருக்கியே. அதான் காயத்ரி. விடக்கூடாது பிரகாஷ். நம்ம மேல பயம் போயிட்டா மரியாதையும் போயிடும். என்ன தெனாவட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம முன்னாடியே கன்சர்ன் போய் சொல்லுவான். அவனை விடவே கூடாது பிரகாஷ். அண்ணா, பழி வாங்குறது முக்கியம் இல்லைண்ணா. சத்யாவை காப்பாத்தணும். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற துருப்பு சீட்டு இவன் தான். உண்மையை என் வாயால வர வச்சுட்டா போதும். சத்யா வெளியே வந்துடுவா. கவலை விடுப்பா. ஏற்கனவே அவன் பொண்டாட்டியை கடத்தி வச்சு மிரட்டினதா மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஸ்டேஷன்ல தைரியமா வந்து போய் சொல்லிட்டான். இப்ப என் வேலையை காட்டி அவன் வாயில உண்மையை வர வைக்கிறேன் பாரு. வா அண்ணா, பெருசா பிரச்சனை வராம பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாப்பா. எங்க அவன்? எங்க அவன்? எங்க இருக்கான்? திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்றீங்க. வெளிய வா. ஏய், எங்கடி உன் புருஷன்? உத்தம புத்திரன், பொய் சொல்ல தெரியாத ஹரிச்சந்திரன். அவர் வீட்ல இல்ல. திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்ல. அடேங்கப்பா, புருஷனுக்கு வச்ச சரியான உத்தம புத்திரி. அவன் ஃப்ராடுன்னா நீ பித்தலாட்டக்காரி. உனக்கு கோவம் வேற வருதா? அடுத்தவன் குடிய கெடுக்கிறதுக்குனே அலையறவன் அந்த காயத்ரி. அவ கூட சேர்ந்துக்கிட்டு உன் புருஷன் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எப்படியும் ஒரு நாள் எங்க கையில அவன் மாட்டுவாங்கிற அறிவு வேணா? இங்க பாருங்க, நாங்க பிரச்சனை பண்ண வரல. எங்களுக்கு தேவை உண்மை. உங்க வீட்டுக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உண்மையை சொல்லிட்டா போதும். இல்லன்னு வைங்க, நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது. அட என்ன பிரகாஷ், இவகிட்ட போய் பேசிட்டு இருக்கிற? ஏய், உன் புருஷன் இன்னைக்கு உண்மையை சொல்ல நாங்க யாரு காட்டுறோம். கார்ல ஏறு வா. ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க வேற யாருமே இல்லையா? பயப்படு. சத்தம் போட்டா கத்தி எடுக்க வேண்டியது வரும். எங்க எடு பாப்போம். அந்த கத்தியை நாங்களும் பாக்குறோம். இது நீங்க எங்க மேடம் இங்க? முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்க மேடம். என்ன ஆள் கடத்தல் கேஸா? உள்ள போகணும்னு ஆசையா இருக்கா? இல்ல மேடம், இவ புருஷன் பொய் சாட்சி சொல்லி எங்க வீட்டு பொண்ணை உள்ள தள்ளிட்டாங்க மேடம். அது விஷயமா நியாயம் கேட்கலான்னு வந்தேன் மேடம். உள்ள வரும்போது ஏதோ சொன்னீங்களே கத்தி கித்தின்னு. அது கத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். பொய் சொல்றாரு மேடம். கத்தி எடுப்பேன்னு மிரட்டிட்டு இருந்தாரு. நீங்க இது மாதிரி பண்ணுவீங்கன்னு தான் காயத்ரி மேடம் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பட்டப்பகல்ல வந்து தனியா இருக்கிற பொம்பளைய மிரட்டுறீங்க. கேஸ் போடவா? மேடம், நாங்க மிரட்டுறதுக்காக வரல. அநியாயமா என் வைஃப் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் கேட்க தான் வந்தோம். ஆத்திரத்துல பேசிட்டோம். இதெல்லாம் ஸ்டேஷன்ல போனா எடுபடாது. இப்போதைக்கு உங்களை எதுவும் செய்யாம விடுறேன். அடுத்து இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்க மேல கிரிமினல் கேஸ் போடுவேன். என் புருஷன் ஒண்ணுமே தெரியாத மனுஷன் மேடம். அந்த காயத்ரி மேடம் சொக்க தங்கம். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அப்பாவி மேல பழிய போட துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. இனிமே இந்த தெருப்பக்கம் கூட வரக்கூடாது. வந்தீங்க, உங்க மேல கடத்தல் கேஸ் போட்டுருவேன். போங்க இங்க இருந்து. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?